ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1ல் 6வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 6வது கணக்கு முதல்ல 3 கணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏபிசிங்கிற 3 கணம் கொடுத்துருக்காங்க. எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3 சமன்பாடு, இந்த 3ஐயும் நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏபிசிங்கிறதெல்லாம் நம்ம மாற்றி கரெக்டாக எழுதிடலாம். இப்போ எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏங்கிறது எப்படி வரும்? இது பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ அப்படின்னா எக்ஸுங்கிறது டபிள்யூவில் இருக்குது. டபிள்யூங்கிறது என்ன? முழு எண்கள்னு சொல்லுவோம். முழு எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 0, 1, 2, 3 இந்த மாதிரி அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இதே இங்கே பாருங்கள், பியில் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் அப்படின்னா இயல் எண்கள். இயல் எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கு. ஓகேவா? முழு எண்கள்னால் 0லேருந்து, இயல் எண்கள்னால் 1லேருந்து. அடுத்து இப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து எக்ஸ் லெஸ் தென் 2ன்னு கொடுத்துருக்காங்களா? அதாவது இங்கே வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறது பெரிய நம்பர், வாய்ப்பகுதி சிறுசாக இருக்கிறது சின்ன நம்பர்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வாய்ப்பகுதி பெருசாக இருக்கிறது 2 இருக்கிற சைடு தான். அப்போது 2 பெரிய நம்பராக இருக்கணும். அதை விட எக்ஸுங்கிறது சின்ன நம்பர். ஓகேவா? இப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு, இப்போ நான் எழுதுகிற பாருங்கள், 2 விட சின்ன நம்பரா? எக்ஸுங்கிறது 2 விட சின்ன நம்பர். 2 விட சின்னதாக இருக்கணும். இங்கே 2 சேர்த்துலாமல் இல்லையா அப்படின்னா கீழே கோடு போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த லெஸ் தென் கோடு போட்டிருந்தா அதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கோடு வந்துருந்துச்சுன்னா இந்த 2 சேர்த்து எழுதணும். இங்கே கோடு இல்லை, அதனால் 2 சேர்த்த தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். அப்போது எக்ஸுங்கிறது 2 விட குறைவானது, 2 சேர்த்தாம. அப்போ எதெல்லாம் வரும்னு சொல்லும் பாருங்கள். இப்போ இங்கே வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0 வரும், 1 வரும். அடுத்து 2ங்கிறது இங்கே சேர்த்தக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 2 சேர்த்தக்கூடாது. அப்போது 0வும் 1ம் மட்டும் வரும். அடுத்து பி எழுதலாமா? இதே மாதிரி பி அப்படின்னா பியில் பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என். அதாவது 1, 2, 3 அப் டு எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். இப்போது 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இதிலேருந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என்ல இருக்குது. அதாவது எக்ஸுங்கிறது 1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஆனால் இங்கே 1 சேர்த்தக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே கோடு இல்லை. அப்போது 1 சேர்த்தக்கூடாது, ஆனால் 4 சேர்த்தலாம். கோடு கொடுத்துருக்காங்க. அப்போ 4 சேர்த்தணும். இப்போ எப்படியெல்லாம் வரும்? 1 சேர்த்தக்கூடாதுன்னா அப்போ 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 2, 3. இங்கே 4 சேர்த்திக்கலாம். அப்போ 4ம் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ ஏபி எழுதியாச்சு. சி அவங்களே கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே பார்த்து எழுதிக்கலாம். 3,5. ஓகேவா? இப்போ ஏபிசி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றா ப்ரூஃப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சின்னு ப்ரூஃப் பண்ணணும். இதை வந்து எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நான் எல்ஹெச்எஸ் கொஸ்டின் எழுதிற பாருங்கள். ஏ கிராஸ் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பி சேர்ப்பு சி எழுதிக்கலாம். பி சேர்ப்பு சின்னா பி என்ன கொடுத்துருக்காங்க? 2, 3, 4. சேர்ப்பு சிங்கிறது 3,5. இப்போ இந்த 2ஐயும் சேர்த்து எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? ஒரு நம்பரையும் அப்படியே சேர்த்து மொத்தமாக எழுத போகிறோம். 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ இங்கே 2, அடுத்து 3, அடுத்து 4. இங்கே 3 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதனால் எழுத தேவையில்லை. அடுத்த நம்பர் 5. இது பி சேர்ப்பு சிங்கிறது. அடுத்து என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி எழுதலாம் பாருங்கள். ஈக்குவல் டு, இப்போ ஏங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? 0,1 கிராஸ் பி சேர்ப்பு சி நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 2, 3, 4, 5. கிராஸ்னால் இப்போ இந்த ஒன்றையும் ஒன்று கூட சேர்த்து எழுதணும் பாருங்கள். அப்போ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0வை 2 கூட சேர்த்து எழுதுனா 0,2ன்னு வருமா? அடுத்து 0 கூட 3 சேர்த்து எழுதுனா 0,3. அதுக்கப்புறம் 0 கூட 4 சேர்த்து எழுதுனா 0,4. அடுத்து 0,5. அடுத்து 1 இந்த 1 கூடயும் சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா 1,2, 1,3, 1,4, 1,5. ஓகே, அவ்வளோதான். இப்போ இதுதான் என்னது? ஏ கிராஸ் பி சேர்ப்பு சிங்கிறது. இப்போது எல்ஹெச்எஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன எடுத்துக்கணும்? அதாவது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ்
சி. இப்போது ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிறது 0,1 கிராஸ் பிங்கிறது 2,3,4. இப்போது கிராஸ்னால் என்ன, அதே மாதிரி ஒன்று கூட சேர்த்து எழுதணும் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கலாம். என்ன வரும், 0,2ங்கிறது 1, அதுக்கப்புறம் 0,3, அதுக்கப்புறம் 0 4 கூட சேர்த்து எழுதும்போது 0,4. அடுத்து 1 இந்த 1 கூடயே சேர்த்து எழுதணுமா. அப்போ 1,2 1,3 1,4ன்னு வரும். இது ஏ கிராஸ் பிங்கிறது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி, இப்போ ஏங்கிறது 0,1ங்கிற கணம், சிங்கிறது 3,5ங்கிற கணம். இப்போ இந்த ரெண்டையும் அதே மாதிரி சேர்த்து எழுதலாம் பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 0வையும் 3 எடுத்துக்கணும். அப்போ 0,3, அடுத்தது 0,5, அதுக்கப்புறம் 1,3, அடுத்து 1,5. அவ்வளோதான். இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எழுதணுமா. சேர்ப்பா ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையுமே எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். அப்போ ஏ கிராஸ் பிங்கிறது நம்மளுக்கு என்னெல்லாம் வந்தது, இங்கே 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இதெல்லாம் ஏ கிராஸ் பியில் வந்தது. அடுத்து சேர்ப்பு ஏ கிராஸ் சிங்கிறது 0,3 0,5 1,3 1,5. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணுமா. சேர்த்து எழுதும்போது 2 தடவை இதுலேயும் இருந்துச்சுன்னா அதை ஒரு தடவை மட்டும் எழுதினா போதும். அப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0,2ங்கிறது இருக்குது, அடுத்து 0,3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ 2 தடவை இருந்ததுன்னா ஒரு தடவை எழுதினா போதும் 0,3, அடுத்து 0,4, அடுத்து இங்கே 0,5ன்னு இருக்குது. இல்லைன்னா அப்படியே கூட எழுதலாம். இப்போ பாருங்கள் 1,2 நான் எழுதுகிறேன். 1,2 1,3 1,4, அதுக்கப்புறம் இங்கே 0,3 எழுதிட்டோம். அடுத்து 0,5 1,3ங்கிறது ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம். அப்போது 1,5 எழுதிக்கலாம். 1,5 அவ்வளோதான். இப்போ இதை ஆர்டராக எழுதிடலாம் பாருங்கள். அதாவது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ 0 வரதெல்லாம் ஃபஸ்ட்லேயும் இதையெல்லாம் நான் பின்னாடி எழுதுகிற பாருங்கள். அப்போ 0,2 0,3 0,4, அடுத்து இந்த 0,5 நான் இங்கே எழுதிக்கிறேன். 0,5, அதுக்கப்புறம் 1,2 1,3, அடுத்து 1,4, அடுத்து இங்கே 1,5. ஓகே, இப்போ நான் எல்லாத்தையுமே எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஆர்ஹெச்எஸில் வந்த ஆன்சர். இந்த ஆன்சரை நான் 2ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே எல்ஹெச்எஸில் வந்த ஆன்சர் 1. ஓகேவா. இப்போ பாருங்கள் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இது இப்போ நம்மளுக்கு எல்ஹெச்எஸில் வந்த ஆன்சரும் ஆர்ஹெச்எஸில் வந்த ஆன்சரும் ஈக்குவல் தான். அப்போ அதனால் கடைசியில் 1 ஈக்குவல் டு 2, அதாவது எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸில் என்ன எடுத்துக்கிட்டோம், ஏ கிராஸ் பி சேர்ப்பு சின்னு எடுத்துக்கிட்டோமா, ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டோம் ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஓகேவா. அடுத்தது இதுலேயே ரெண்டாவது என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். இப்போ அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஓகேவா, இது கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த பி வெட்டு சிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். பி வெட்டு சி ஈக்குவல் டு, பிங்கிறது என்ன கணம், 2 3 4 வெட்டு சிங்கிறது 3,5. ஓகேவா. இப்போ வெட்டு அப்படின்னா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து சேர்ப்பில் கேட்டிருந்தாங்க. இது வெட்டுனா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது. ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது எது வரும்னு பாருங்க பார்க்கலாம். 3 மட்டும்தான் இதுலேயுமே இருக்குது இதுலேயுமே இருக்குது. அப்போது பி வெட்டு சியில் 3. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி வெட்டு சி கண்டுபிடிக்கணுமா. ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு, ஏங்கிறது என்ன 0,1ங்கிறது கிராஸ் பி வெட்டு சிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3. ஓகேவா. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸ்னால் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே, அதாவது ஒன்னொன்னையும் இது கூட சேர்த்து எழுதணும். இப்போது 0வை 3 கூட சேர்த்துனா 0,3, அதுக்கப்புறம் 1 3 கூட சேர்த்துணுமா 1,3. இது வந்து ஏ கிராஸ் பி வெட்டு சி. ஓகேவா. இப்போ இது எல்ஹெச்எஸில் நம்ம கண்டுபிடிச்சோம். இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஆர்ஹெச்எஸ் எடுக்கலாம் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் அதில் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி வெட்டு
ஏ கிராஸ் சி. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி இதுலேயே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுலேயே ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து அப்படியே போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ ஏ கிராஸ் பிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் எழுதுகிற பாருங்கள், 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகேவா? இது வந்து இதுக்கு முன்னாடி இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ கிராஸ் சிங்கிறது அதையும் நான் எடுத்து எழுதுகிறேன். ஏ கிராஸ் சிங்கிறது 0,3 0,5 1,3 1,5. ஓகே, இப்போது இந்த ரெண்டுமே நம்ம எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரெண்டுக்குமே வெட்டு கண்டுபிடிக்கணுமா? இப்போ எடுத்து எழுதிடலாம் பாருங்கள். ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது. ஓகேவா? வெட்டுனா ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கணும். ரெண்டுலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 0,3 0,3 இருக்கா? அப்போ 0,3ங்கிறது வரும். அடுத்து பாருங்கள், 0,4 இல்லை, 0,5 இல்லை. அடுத்து என்ன இருக்குது? இதெல்லாம் இல்லை. இதில் 1,3 1,3. ஓகேவா? 1,3 அவ்வளோதான். அப்போ இது வந்து ரெண்டாவதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டையும் ரெண்டாவதையும் பாருங்கள், ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? கணத்தில் 0,31 1,31 ரெண்டுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போ 1 ஈக்குவல் டு 2ன்னு சொல்லலாமா? அப்படின்னா எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ எல்ஹெச்எஸில் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ஏ கிராஸ் பி வெட்டு சின்னு எடுத்தோம். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. அவ்வளோதான். அடுத்து இதில் மூணாவது, இதில் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது அதே மாதிரி எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸில் ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு ஏங்கிறது 0,1 சேர்ப்பு பிங்கிறது 2,3,4. இப்போ ரெண்டையுமே சேர்த்து எழுதணுமா? சேர்ப்பு அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா 0,1 இதில் 2,3,4. ஓகே, இது ஏ சேர்ப்பு பி. அப்போ கிராஸ் சி எழுதணும்ல. இப்போ ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ ஏ சேர்ப்பு பியில் கண்டுபிடிச்சது 0,1,2,3,4ங்கிறது கிராஸ் சிங்கிறது சியில் 3,5. ஓகே, இப்போ என்னது? கிராஸ்னால் ஒன்றையும் சேர்த்து சேர்த்து எழுதணுமா? சேர்த்து எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 இந்த 3 இந்த ஒன்று கூடையும் சேர்த்து எழுதலாம். சேர்த்து எழுதணும் அப்படின்னா அப்போ என்னென்னு வரும்? 0,3 அடுத்து 1,3 அடுத்து 2,3 3,3 4,3. அதே மாதிரி 5யும் இந்த ஒன்று கூடயும் சேர்த்து எழுதணும். அப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா 0,5 1,5 2,5 3,5 4,5. ஓகேவா? இதுதான் என்னது? ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி. ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஆர்ஹெச்எஸ் போடலாம் பாருங்கள். ஆர்ஹெச்எஸ் அதில் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா? இப்போ ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ கிராஸ் சிங்கிறது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் கண்டுபிடிக்க வேணாம். இப்போ பி கிராஸ் சி மட்டும் போட்டுடலாம் பாருங்கள். இப்போ பி கிராஸ் சி ஈக்குவல் டு, பிங்கிறது என்ன கணம்? 2 3 4 கிராஸ் சிங்கிறது 3,5. ஓகேவா? இப்போ கிராஸ்னால் அதே மாதிரி சேர்த்து சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு 3 இது எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சேர்த்து எழுதிடலாம் பாருங்கள். அப்போ 2,3ன்னு வரும். அடுத்து 3,3ன்னு வரும். அதுக்கப்புறம் 4,3 5 இந்த ஒன்று கூடயும் சேர்த்து எழுதுனா 2,5 3,5 4,5. அவ்வளோதான். ஓகே, இது வந்து பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ஏ கிராஸ் சியும் தெரியும், ரெண்டையுமே சேர்த்து எழுதிடலாமா? அப்போ ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு, இப்போ ஏ கிராஸ் சிங்கிறது நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது, அதை எடுத்து நான் எழுதிடுறேன் பாருங்கள். ஏ கிராஸ் சிக்கு என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம்? 0,3 0,5 1,3 1,5. இது வந்து ஏ கிராஸ் சி. இது சேர்ப்பு பி கிராஸ் சிக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்னது? 2,3 3,3 4,3 2,5 3,5 4,5.
5 ஓகேவா? இப்போ சேர்ப்புனா எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். இப்போ சேர்த்து எழுதிடலாம் பாருங்க. ஈக்குவல் டு சேர்த்து எழுதணும் அப்படின்னா 0,3 0,5 1,3 1,5 அடுத்து இங்கே 2,3 இங்கே 2,5 அப்படியே ஆர்டராகவே நான் எழுதுகிறேன். அதாவது 0 1 2 இந்த மாதிரி ஆர்டராகவே எழுதுகிறேன். அதுக்கப்புறம் இங்கே 3,3 அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது 3,5 3 முடிச்சது. அடுத்து 4ல் 4,3 4,5 அவ்வளோதான். இதுதான் ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சிங்கிறது. இதை வந்து செகண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நம்ம ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கிட்டது இதுவும் இதுலேயும் அதே தான் இருக்குது, இதுலேயும் அதே தான் இருக்குது. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இதுலேருந்து என்ன சொல்லலாம், இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே தான் 1 = 2 அதாவது எல்ஹெச்எஸ் = ஆர்ஹெச்எஸ்ன்னு சொல்லி கடைசியாக ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி = ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி அப்படின்னு ப்ரூஃப் கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.